அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் ஒரு வழக்கம் போல் ஒரு சின்ன கதை ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த கதை கொஞ்சம் விசித்திரமான ஒரு கதை. ஒரு பிச்சை எடுக்கிற சகோதரர் அவர் தெருவாக போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் கையில் ஒரு திருவோடு அதை வச்சுக்கிட்டு அவர் அப்படி ஐயா பசி பட்டினி இப்படிலாம் சொல்லி அந்த கையில் திருவோட்டை வச்சுக்கிட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு துறவி மாதிரி, ஞானி மாதிரி, அப்படி தானே நமக்கு அந்த கேரக்டர் வரணும். அது மாதிரி ஒரு என்லைட்டன்டு பர்சனாலிட்டி. அவர்கிட்டையும் போய் இதே மாதிரி இந்த கையில் இருக்கிற அந்த ஓடு அது காமிச்சு, ஏதாவது போடுங்கய்யா, பசி இருக்குது, நீங்கள் போட்டால் தான் என் வயிறு நிறையும் அப்படின்னு என்னமோ கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாரு, இப்படி பார்த்துட்டு, எவ்வளோ காலமாக பிச்சை எடுக்கிற அப்படின்னு. அது நாங்கள் தலைமுறையாக எடுக்கிறாங்க, 3 தலைமுறையாக பிச்சை எடுக்கிறாங்க. பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் இது எங்கள் அப்பா வச்சுருந்தது, தாத்தா வச்சுருந்தது, அவங்கெல்லாம் சாகும்போது கொடுத்துட்டு போனாங்க. அதான் அதே தான் பரம்பரையாக எடுக்கிறோம், அதே நாங்கள் கையில் வச்சு தான் பிச்சை எடுக்கிறோம் அப்படின்னு. இதே தான் வச்சுருக்கியா நீ? ஆமாம். கொண்டா அப்படின்னு டபக்குன்னு பாத்திரத்தை பிடுங்கினார். இவர் நினச்சார் ஏதாவது போட்டு கொடுப்பாரு அப்படிங்கிற ஐடியாவில். ஆனாலும் யாரும் பாத்திரத்தை வாங்க மாட்டாங்களேன்னு தயங்குறாரு. வெடுக்குன்னு அது பாத்திரத்தை பிடிங்கி இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தவர் திடீர்னு பக்கத்தில் இருந்த ஒரு கல் எடுத்து அதை இப்படி சுரண்ட ஆரம்பித்தார். ஐயோ ஐயா இருக்கிறது ஒரே ஒன்று, அது வீணாக்கிறாதங்கய்யா. அப்புறம் எல்லாம் அப்படி அந்த கறி உதிர ஆரம்பிச்சிது அதுலேருந்து. ஐயோ அது வீணாக போச்சுன்னா அப்புறம் நான் எப்படி என்னங்கய்யா பண்ணுவேன்? தலைமுறையாக நாங்கள் பிச்சை எடுக்கிறதுக்கு பயன்படுது, அதை போய் நீங்கள் வீணாக்குறீங்களே ஐயா. ஐயா கொடுத்துருங்கய்யா, நீங்கள் ஒன்றும் போடாட்டியும் பரவாயில்ல, அப்படியே கொடுத்துருங்கய்யா, உடச்சுப்படாதீங்கய்யா அப்படின்னா. அவர் அப்படியே விடாமல் தேய்ச்சிக்கிட்டே வந்தவர் ஒரு இடத்த காமிச்சார். பளிர்னு மஞ்சள்னு மின்னுச்சு. இது திருவோடா நல்லா பாரு அப்படி. தங்கத்தில் திருவோடு பாத்திரம். நீ இதை வச்சுக்கிட்டு நீ பிச்சை எடுத்தேங்கிற, உங்கள் அப்பையும் பிச்சை எடுத்தாங்கிற, தலைமுறையாக பிச்சை எடுக்கிறோங்கிற, நாங்கள் இதை விட மாட்டோம் அப்படின்னு பெருமையாக பேசுகிற. இதை யாரோ ஒருத்தர் உங்கள் குடும்பத்தில் கொடுத்து இதை வச்சு சௌக்கியமாக இருங்கப்பா அப்படின்னு கொடுத்தாங்கல்ல. இதை வச்சு சௌக்கியமாக இருங்கன்னா என்ன அர்த்தத்தில் கொடுத்தாங்க? இதை முதலாக நீங்கள் சரியாக பயன்படுத்தியிருந்தால் இது மூலமாக நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தில் இதை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் அதை புரியாமல் அந்த பாத்திரத்தை வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்களே, நியாயமான். இது ஒரு உருவக கதை. இதை யார் எழுதுனான்னு தெரியல, ஆனால் இந்த கதையை அப்படியே அழகாக அனுப்பியிருக்கிறாங்க. அவள் என்ன சொல்ல வராரு, இந்த கதையினுடைய உருவாக்குனவர் திருவோட்டை வச்சு பிச்சை எடுக்கிறான். அந்த தங்க திருவோட்டை வச்சு பிச்சை எடுக்கிறான், அதுவே தங்கம். ஆனால் அந்த திருவோட்டை வச்சு பிச்சை எடுக்கிறான் அப்படின்னு அந்த கதையை முடிக்கிறாரு. என்ன புரியுது? இந்த ஓடுன்னு அவர் மீன் பண்ணுறது இந்த ஓடு இல்லைங்க, நம்ம ஓட்டுன்னு போடுறோம் பார்த்தீங்களா, அதை ஓட்டைன்னு தானே சொல்லுவோம். ஓட்டை போட்டாச்சா அப்படி தானே கேட்போம். அதை மீன் பண்ணுறாரு. ஒவ்வொரு வாக்காளனுடைய கையிலும் இருக்கிற ஓட் அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், அது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான விஷயம். அதை வச்சு பிச்சை எடுக்கக்கூடாது. நீ 2000 தருவியா, நீ 1000 தருவியா, நீ 3000 தருவியா அப்படின்னு அதை வச்சு பிச்சை எடுக்கக்கூடாது. அதை பிச்சை எடுக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடாது. அதை வைத்து நாம் வளர்ச்சிக்கான நல்ல காரியங்கள் எவ்வளவோ செய்யலாம். ஆனால் தலைமுறையாக நாம் ஓட்டை வச்சு பிச்சை எடுக்கிறமே, இது நியாயமா? அந்த கதை ஒரு உருவக கதை. இன்றைக்கி மனித குலத்தில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மனநோய். நம்முடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்கு கூட யார் காசு கொடுப்பா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விதமான விசித்திர மனநோய் நம்முடைய மக்கள் மனதில் அப்படி கொஞ்சமாக உருவாயிடுச்சு. இல்லை உருவாக்கிட்டாங்க, எப்படி வேணால் எடுத்துக்காங்க. அதை கிண்டல் பண்ணி ஒரு கதை, அதை படித்த உடனே இதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு மேலே அதை பற்றி நோ கமெண்ட்ஸ். அந்த கதையை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இனிமேல் யோசிச்சுக்க வேண்டியது உங்களோடது. ஏன்னா மக்களுக்கு எப்படி வாக்களிக்க வேண்டும் என்ன அந்த மாதிரிலாம் புத்தி சொல்கிறதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. புத்தி சொல்வதற்குரிய தகுதி நமக்கு என்ன இருக்குது? அது அவங்கவுங்க ஜனநாயகத்தில் அவங்கவுங்க விழிப்புடையவர்கள், மக்களாட்சியில் அவங்கவுங்க புரிஞ்சுக்கணும். நான் ஒரு வார்த்தை மட்டும் அடிக்கடி சொல்வேன், நாம் நம்முடைய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை விட ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விழிப்பு தான் உண்மையான மக்களாட்சி. நமக்கு யார் சரியாக உழைப்பா அப்படிங்கிற அந்த கோணத்தில் நமக்காக உழைக்கிறவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். நாம் தான் தலைவர்கள், மக்களாட்சி. நம்முடைய ஊழியர்களை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் விழிப்பு இருந்தால் போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதை சொல்லிட்டேன். இப்போ நான் எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். நாங்கள் மாதந்தோறும் ஒரு நல்ல புத்தகம் அனுப்பிக்கிட்டே இருப்போம், இந்த ஒளிபரவட்டம். அதில் இந்த கருத்துக்களை எல்லாம் சேகரித்து உங்களுக்கு அனுப்புவோம். இன்னொரு அழகான கருத்து, கோபப்படுகிறவர்கள்
மென்மையாக கோவப்பட்டால் எப்படி இருக்கும்? கோவத்தை பற்றி ஒரு வித்தியாசமான பொயட்டிக்காக யாரோ ஒருத்தர் யோசிச்சிருக்கிறார். முதல் வார்த்தையை அந்த கட்டுரையில் படித்த போது எனக்கு நல்ல பளிச்சுன்னு அப்படி மனசில் வந்து நின்றுது. மனைவிக்கு கோபம் வருது, தாயாருக்கு கோபம் வருது. அப்போ 2 பேருடைய அணுகுமுறையில் எப்படி இருக்கும்னு ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறார். மனைவிக்கு கோபம் வந்தால் சமைக்காமல் படுத்துக்குவா, அம்மாவுக்கு கோபம் வந்தால் சமைச்சு வச்சுட்டு சாப்பிடாமல் படுத்துக்குவா அப்படிங்கிறார். ஒரு சின்ன அப்சர்வேஷன். இது முழுக்க அப்படியே உண்மையா அப்படிலாம் எடுத்துக்க வேண்டாம். எல்லா மனைவியுமே அப்படி தானா அப்படிலாம் குறை சொல்ல வேண்டாம். ஒரு பொயட்டிக்காக அவர் அணுகி பார்க்குறார். இந்த மனைவிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிற போது அந்த உரிமை பெருசாக தெரியும், தாய்ங்கிற ஸ்தானத்தில் இருக்கும்போது கடமை பெருசாக தெரியும். அந்த மனைவியே தாயாகிடுறாள்ல குழந்தைக்கு, அப்போ அவள் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாள், குழந்தைங்களுக்கு பட்டினி போட மாட்டாள்ல. ஆனால் அந்த 2 ஸ்தானத்தில் இருக்கிற வேறுபாடு. மனைவிக்கு கோபம் வந்தால் சமைக்காமல் படுத்துக்கொள்வாள், கல்யாணம் ஆன புதுசாக இருக்கலாம். அவளே தாயானதுக்கப்புறம் தாயான பிறகு சாப்பிடாமல் வேணால் படுத்துக்குவா, ஆனால் சமைக்காமல் படுக்க மாட்டா அப்படின்னு அந்த கோபத்தில் வெளிப்படுத்துகிற முறையை பற்றி ஒரு அழகான கருத்து. அப்புறம் அந்த கட்டுரையில் எல்லாமே அந்த பொயட்டிக்காக இருக்குது அந்த வார்த்தைகள் எல்லாம். பரிவு என்பது ஒரு பன்னாட்டு மொழி, இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். எது அன்பு பரிவுங்கிறத சொல்கிறார். பரிவு என்பது ஒரு பன்னாட்டு மொழி. எல்லா தேசத்தாராலும் அந்த மொழியை பேச முடியும், எல்லா தேசத்திலும் அந்த மொழியை பேச முடியும். அது ஒரு அழகு இல்லை? எல்லா மக்களாலும் அந்த மொழியை பேச முடியும், எல்லா தேசத்துலேயும் போய் அந்த மொழியை பேச முடியும். ஊமைகளால் கூட அந்த மொழியை பேச முடியும். பேச்சே வராதவங்கன்னு இருக்காங்களே, அவங்களால கூட பேச முடியும். அதை விட இன்னும் அழகாக அந்த 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 கருத்தை முடிக்கிறாரு. காது கேளாதவர்களாலும் அந்த பேச்சை கேட்க முடியும். இது அன்பு பரிவு அப்படிங்கிற பேச்சை செவிப்புலன் இல்லாத நண்பர்களாக இருந்தால் கூட அவர்களாலும் அந்த பேச்சை கேட்க முடியும். நாமும் பரிவு என்ற மொழியை அவ்வப்போதாவது பேசுவோம். நம்முடைய சந்ததி பிறருடைய பரிவை பெறுவதற்கு அது துணையாக இருக்கும். ஒரு அழகான பொன்மொழி, தாகூருடைய பொன்மொழியை கோட் பண்ணுறார். அன்பில் நம்பிக்கை வை, அது துயரில் கொண்டு போய் விட்டாலும் பரவாயில்லை. அன்பு வைக்கும்போது சில சமயம் துயரம் வரும், அது துயரத்தில் கொண்டு போய் விட்டாலும் பரவாயில்லை, இதய கதவுகளை மட்டும் மூடிவிடாதேன்னு தாகூர் எழுதுகிறாரு. அதை கோட் பண்ணுறாரு. அப்புறம் இன்னொரு ரொம்ப அழகான விஷயம், என்னால் மறக்கவே முடியாத விஷயம், அந்த கல்யாண மாலை நிகழ்ச்சியிலனாலும் நான் பேசும்போது கல்யாண மாலை மோகன் சார் ஒரு சின்ன டெக்னிக் கையாள்வார். இந்த பொன்னாடை எங்களுக்கு அப்படி போத்திக்கிட்டு கொஞ்சம் சிரிங்க அப்போ தான் ஃபோட்டோ நல்லா வரும் அப்படிம்பார். எங்களுக்கு மட்டும் காதில் கேட்குற மாதிரி, அது இன்றைக்கி ஊரே கேட்க முடியாது நான் சொல்கிறேன். அந்த கொஞ்சம் சிரிங்க அப்படின்ட்டு ஒரு சிரிப்பாக நம்மளை அறியாமே ஒரு சிரிப்பு வரும். ஏன்னா விஷுவலாக பார்க்குறோம் இல்லை, விஷுவலில் பார்க்கும்போது சிரிச்சா தானே சார் அழகாக இருக்கும். ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது கொஞ்சம் ஒரு புன்னகை பண்ணால் தானே அழகாக இருக்க முடியும். 5 வினாடி நாம் புரியும் புன்னகை ஒரு புகைப்படத்தை அழகாக ஆக்கும் என்றால், 5 வினாடி நாம் புரியும் புன்னகை ஒரு புகைப்படத்தை அழகாக ஆக்கும் என்றால், எப்போது முகத்தில் புன்னகை கொண்டிருந்தால் அது வாழ்க்கையை எவ்வளவு அழகாக்கும் அப்படின்னு அந்த கட்டுரையை முடிக்கிறார். நான் இதை ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக மோகன் சார்கிட்ட பார்த்துருக்குறேன். கீழே உட்காந்துருப்பார் சார். நாங்கள் சில விழாக்களில் பேசும்போது மேலே நாங்கள் மேடையில் இருந்து எங்களுக்கு பொன்னாட போகும்போது கீழேருந்து இப்படியும்பார், கொஞ்சம் சிரிங்களே அப்படிங்கிறது அந்த ஒரு ஜாடையாக காட்டுவார். பெரிய உண்மை அது. அந்த சிரிக்கிற மாதிரி இருந்தால் தான் அந்த ஃபோட்டோ வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், இல்லாட்டி சீரியஸாக இருக்கும். என்ன அழகான வார்த்தை பாருங்க, 5 வினாடி நாம் புரியும் புன்னகை ஒரு புகைப்படத்தை அழகாக்கும் என்றால், எப்போதும் முகத்தில் புன்னகை கொண்டிருந்தால் அது வாழ்க்கையை எவ்வளவு அழகாக்கும். இது யோசிக்க வேண்டிய ஒரு அழகான விஷயம். அப்புறம் மனிதன் எதனால் அப்படி ஆகிறான்னு கேட்டால், பழிவாங்கணும் அப்படிங்கிற நினைப்பு. உண்மையிலேயே பழிவாங்கணுங்கிற நினைப்பு மற்றவர்களுக்கு ஏற்படுத்துகிற கஷ்டத்தை விட நமக்கு ஏற்படுத்தக்கூடிய கஷ்டம் அதிகம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இதை விளக்குற மாதிரி ஒரு சின்ன கட்டுரை. இன்னும் ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறுத்திடுறேன். நீங்கள் அந்த புத்தகத்தை படிங்க, ஒளிபரவட்டும் புத்தகம். இதுக்கு கீழே நீங்கள் வந்து இந்த பார்த்து சொடுக்குனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த புத்தகத்தினுடைய பக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் படிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே இருக்கும். அதை நீங்கள் ஒரு சொடுக்குனீங்கன்னா உங்களுக்கு படிப்பதற்கு தகுந்த மாதிரி அது உங்கள் கைக்கு கிடைக்கும். இன்னொரு செய்தி பாருங்கள். ஒரு அன்எஜுகேட்டட் ஜீனியஸ், படிக்காத மேதை, இது கொஞ்சம் நம்புறதே கஷ்டம். ஐயா, எல்லாருடைய கற்பனையிலையும் சிறந்த கற்பனை இல்லை, எல்லாருடைய ஆசையிலையும் சிறந்த ஆசை இன்றைக்கி உலகத்தில் ஒன்று இருக்குது. அப்படின்னா என்ன படிக்கணும் கேட்டால், மெடிக்கல் படிக்கணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு அதை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க. மற்ற படிப்புகளை விட இன்றைக்கும் இடம் கிடைக்கிறது கஷ்டம். அதில் படிச்சுட்டு வர்றவங்களுக்கு வாய்ப்பு, உலகத்தில் பெருமை,
அதெல்லாம் இப்போ தனி சிறப்பு அப்படின்னு நம்புறது மெடிசன். மாஸ்டர் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிற பட்டம் ஒரு யூனிவர்சிட்டியில் வாங்குறதுங்கிறது அவ்வளவு ஈஸி இல்லை. கேப் டவுனில் ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி, லீடிங் யூனிவர்சிட்டி, அதை பற்றி என்ன சொல்கிறாங்க, உலகத்தோட ஃபஸ்ட்டு பைபாஸ் சர்ஜரி அங்கே தான் நடந்தது தான். அது மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ், அதாவது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கெல்லாம் அவங்க தான் பயனீர், அதாவது முதல்ல இருந்தவங்க, முன்னோடியாக இருந்தவங்க. அந்த யூனிவர்சிட்டியில் வந்து 2003 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்களாம். ப்ரொஃபஸர் டேவிட் டென்ட் அப்படிங்கிறவர் மேடையில் ஒரு அறிவிக்கிறார், ஹாமில்டன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு மாஸ்டர் ஆஃப் மெடிசன் இந்த டைட்டில் இப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆடிட்டோரியத்தில் உட்காந்துருந்த அத்தனை பேரும் எந்திரிச்சு கைதட்டுறாங்க. அந்த டிகிரியை வாங்குறவர் உள்ளே வராரு. என்ன ஹாமில்டன் அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், அவரால் இங்கிலீஷில் ஒரு வார்த்தை கூட எழுத முடியாது. ஏன்னா அவருக்கு எழுதவே தெரியாது, அவர் படித்தவர் இல்லை. நம்புவீங்களா? பள்ளிக்கூடம் போனவர் இல்லை. நம்புவீங்களா? ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் எப்படி அவருக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க? அதாவது அந்த சம்பவமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நமக்கு படிக்கிறதுக்கு. 2003 இது நடந்தது அப்படின்னு எழுதுகிறாங்க. ஐயா, அவர் வந்து இந்த ஆடு மாடெல்லாம் மேய்க்கிற ஒரு ரொம்ப எளிய வாழ்க்கை, ரொம்ப சிரமமான வாழ்க்கை. கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வரும்போது இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இங்கே இருக்கிற புல்வெளியை பார்த்துக்கிறது, சுத்தம் பண்ணுறது, கார்டனிங் வேலையை கவனிக்கிறது அப்படின்னு அவருக்கு ஒரு வேலை கிடச்சி உள்ளே வரார். இதை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது, ஒரு ஆப்ரேஷன் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதாவது விலங்குகளை வைத்து தான் சில விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. ஒட்டகை சிவிங்கி இருக்கு இல்லையா, அதுக்கு நீளமான கழுத்து, அந்த நீளமான கழுத்து அதை வளைச்சி தண்ணி குடிக்குது. அப்போ அதனுடைய கழுத்தினுடைய எலும்பு அமைப்பு, சதை அமைப்பு இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஒரு ஆப்ரேஷன் பண்ணலான்னு மயக்க ஊசி செலுத்திட்டு அந்த ஒட்டகை சிவிங்கியை படுக்க வச்சு ஏதாவது ஆரம்பித்தா அடப்பக்குன்னு அது கழுத்தை தூக்கிட்டு ஏஞ்சிருது. அந்த கழுத்தை இறுக்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இவங்களால முடியல. அப்போ அந்த ப்ரொஃபஸர் வந்து வெளியில் எட்டி பார்க்குறாரு. இந்த தோட்ட வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற இவரை கூப்பிட்டுங்க, வா இந்த ஒட்டகை சிவிங்கி கழுத்தை இறுக்கி பிடிச்சிக்கோ அப்படிங்கிறார். மாட்டேன்னு சொல்லலை. சரி கூப்பிடுறாரு, இது ஏன் வேலை இல்லை, புல் வெட்டுறது தான் ஏன் வேலை, அது 8 hours, ஒரு ஹவருக்கு இவ்வளோ டியூட்டி, இவ்வளோ காசு, கழுத்தை பிடிச்சா அதுக்கு யார் காசு கொடுப்பா, அப்படி அவர் பேசலை. சரி என்னமோ கேட்குறாரு, அது என்ன போய் பிடிக்கலாமே அப்படின்னு அந்த கழுத்தை பிடிச்சிக்கிறதுக்கு அழுத்தி, ஏன்னா பலம், உடல் பலம் உள்ளவர் பிடிக்கிறார். அந்த ஆப்ரேஷன் நீண்ட நேரம் நடக்குது. இவருக்கு இருக்கிற ஸ்டாமினாவை பார்த்து அந்த ப்ரொஃபஸர் ஆச்சரியப்பட்டு டெய்லி இவர் அந்த மாதிரி கூப்பிட்டு இந்த ஆப்ரேஷன் நடக்கும்போது ஏதாவது வேலை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இப்போ என்ன ஆகி போச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல இருந்து பல நுட்பமான கருத்துக்களை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு வருது. இப்படி பல்வேறு விதமான உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் செய்யும் போதெல்லாம் இவர் கூடவே இருக்கிறார். இவர்கிட்ட இன்னொரு நுட்பம் இருக்குது, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அறுவை சிகிச்சை முடிஞ்சதுக்கப்புறம் தைக்கணும் பாருங்கள், அந்த தையல் போடுறதில் மகா நிபுணனாக இருக்கிறார் ஹாமில்டன். ஏன்னா அதுக்கெல்லாம் மொழி அறிவு, கல்வி அறிவு எல்லாம் தேவையில்லைல்ல, இந்த சொந்த அறிவு மட்டுமே இருந்தால் போதும் இல்லையா. ரொம்ப பிரமாதமாக தையல் போடுறாரு. ஒரு நாளைக்கு 50 பேர் 60 பேர்னா கூட சலிக்காமல் தையல் அவர் பாட்டுக்கு போடுறாரு, கடகடான்னு தையல் போடுறாரு. இந்த வேலையை அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. டாக்டர்ஸே வியக்கிறாங்க, அவர் செய்கிற முறையை பார்த்து வியக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து டாக்டர்ஸுக்கு இந்த சர்ஜன் கிளாஸ் எடுக்கணும் இல்லை, அப்போ தையல் எப்படி போடுறதுங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் இல்லை, இவரை கூப்பிட்டு சொல்லிக் கொடுக்க சொல்கிறார். ஏன்னா இவர் அதில் நிபுணனாக இருக்கிறார், நிபுணத்துவம். அதனால் அந்த வேலையை இவர் சொல்லிக் கொடுக்க சொல்கிறாரு. இப்படியே பிறகு யார் சர்ஜனாக படிச்சுட்டு வெளியே வரதா இருந்தாலும் இவர்கிட்ட படிக்க வேண்டிய ப்ராக்டிக்கல் பாடத்தை இவர்கிட்ட படிக்க வேண்டிய நிலைமை உண்டாயிடுச்சு. 1958 ஒரு லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு, இப்படி வரிசையாக ஒவ்வொரு டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து 1970 இன்னொரு டேர்னிங் பாயிண்ட்டு, இது மாதிரி வந்து 30,000 சர்ஜன்ஸ், ஒருத்தர் 2 பேர் இல்லைங்க, 30,000 சர்ஜன்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த இடத்துல இந்த ஹாமில்டன் வந்துட்டார். அவர் 2005 இறந்து போயிட்டார். என்ன சொல்கிறாங்க, சர்ஜனாக ஒருவர் அந்த நியமன பத்திரம் வாங்கின உடனே அதை கொண்டு போய் இவர் சமாதியில் வச்சு அங்கே ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்வதுங்கிற பழக்கமே வந்துருச்சு. பள்ளிக்கூடமே போகாத மனுஷன். ஆனால் என்ன அழகாக அந்த கட்டுரையை முடிக்கிறாங்கன்னா, ஒரு எஸ் அவர் வாழ்க்கையை மாற்றுச்சு. எப்போ இந்த ஒட்டை சிவிங்கை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே அது என் வேலை இல்லை, அது எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு மறுக்கலை. அந்த ஒரு எஸ் என்னாச்சு, பள்ளிக்கூடமே போகாத ஒருத்தரை
டாக்டர்களால் மதிக்கப்படுகிற நபர், சர்ஜன் அப்படிங்கிற லெவலுக்கு வர யாராக இருந்தாலுமே அவர் சமாதியில் கொண்டு போய் தாங்க வாங்கின அந்த கிராஜுவேஷன் அதை வச்சு எடுத்துகிட்டு ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கிற பழக்கத்துக்கு உண்டாகிற அளவுக்கு அந்த யூனிவர்சிட்டியிலே அவர் புதைக்கப்பட்டாராம். அந்த அளவுக்கு அவருடைய டெடிக்கேஷன், அந்த துறையில் அவருக்கு இருந்த ஈடுபாடு அவருக்கு ஒரு மிகப்பெரிய இடத்த வாங்கி கொடுது. இதெல்லாம் நம்ம படித்தா நம்பவே முடியல, இப்படிலாம் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அந்த உலகத்தில் அப்படின்னு. இப்போ எங்களுடைய நோக்கமே என்னென்னா, சிறந்தவர்கள் அவங்க என்ன மாதிரியாக வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறாங்க, இந்த செய்திகளை நம்முடைய அடுத்த தலைமுறை தெரிஞ்சுக்கிட்டால் நிறைய முன்னேறுவதற்கான வாய்ப்பு உண்டு. இதையெல்லாம் இந்த இதழ் ஒளிபரவட்டும்ல நிறைய இது மாதிரி செய்திகள் போட்டிருக்கிறோம். படிங்க, நிறைய மனசில் வாங்குங்க, உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு உயர்வு வரணும் அப்படின்னு மனப்பூர்வமாக வாழ்த்துறேன்.